யார் ஒருத்தர் ராஜ்யத்துக்காக, கர்த்தருடைய பணிக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக நான் உதவிகரமாக இருப்பேன், என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே யாரு ஜெபம் பண்றாங்களோ அந்த ஜெபத்துக்கு பெயர் தேவ சித்தத்தின்படியே இருக்கக்கூடிய ஜெபம். ஆமென். ஏழைகளுக்கு நான் ஆகாரம் கொடுக்கணும் ஆண்டவரே. எங்கள் வீட்டை சுற்றிலும் அநேக ஏழை ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன், என்னை ஆசீர்வதின்னு யாரெல்லாம் கேட்குறாங்களோ அது தேவ சித்தத்தின்படியான ஜெபம். அது 4 பேர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்ணி பாருங்க. எனக்கு வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக 4 பேருக்கு நான் செய்யணும், என்னை ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க. உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் மூலமாக 4 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஜெபம் எப்படி இருக்கணும்னா, அது என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுக்கு பதிலாக தேவ சித்தம் சம்பந்தப்பட்டதா இருக்க வேண்டும். ஆமென். உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குது என்று சொன்னால், இந்த நேரத்தில் நல்ல கர்த்தருக்காய் நீங்கள் விதைக்கலாம், கர்த்தருக்காய் நல்லா கொடுக்கலாம். இது ஒரு வாய்ப்பு. இனி ஒரு காலம் வரை நீங்கள் உங்களுடைய அந்த காசு அதில் தேவைப்படாது. கர்த்தருக்காக ஒரு இடத்தை வாங்கி அதில் ஆலயத்தை கட்டுவது என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல, அது கர்த்தருடைய காரியம். அது அந்த கர்த்தருடைய காரியத்தில் நான் கை கொடுப்பது நான் பெற்ற பாக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆலயத்தில் ஒரு சின்ன வேலை செய்தாலும் நான் பெற்ற பாக்கியம். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. தாவீது ரொம்ப ஆசைப்பட்ட, ஆண்டவரே நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும், நானும் கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டில் வாசமாக இருக்கிற உம்முடைய பெட்டி திரைகளுக்கு நடுவே இருக்கிறது, இது கூடாது, நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி தாவீது ஆசைப்பட்டான். கர்த்தர் சொன்னார், நீ கட்ட மாட்ட அப்படின்ட்டாரு. உன்னால கட்ட முடியாது, நீ கட்டக்கூடாது. என்ன ஆண்டவர் நான் ஆசைப்படுறேன், எனக்கு உங்களுக்காக நான் ஆண்டவர் ஆசைப்படுறேன். இல்லை நீ செய்யக்கூடாது. சில பேர் இருதயத்தெல்லாம் கர்த்தர் கடினப்படுத்தி செய்யாதபடி ஆக்கிடுவார், அல்லது அவங்கள செய்ய விடாமல் தடுத்துடுறாரு. காரணம் என்னன்னா, அவங்களுடைய காணிக்கையினால ஆலயம் கட்டப்படுவதை கர்த்தர் விரும்பல. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? தாவீது ஆசைப்பட்ட ஆலயம் கட்டணும், கர்த்தர் சொன்ன நீ கட்ட மாட்டேன்ட்டாரு. ஏன் கட்ட மாட்டேன்? உன் கையெல்லாம் ரத்த கரையா இருக்குது, அநேகர் நீ கொலை செய்து இரத்த கரையோடு கூட இருக்கிற, எனவே அந்த இரத்த கரை படிந்த அந்த கரத்தினால நீ ஆலயம் கட்டுறது நான் விரும்பல அப்படின்ட்டாரு. உன் கற்ப பிறப்பாக இருக்கிற சாலமோன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான்னு சொன்னார். ஆமென். இப்போ ஆலயத்தை கட்டுவது எல்லாராலையும் கூடக்கூடிய விஷயம் அல்ல, அதை கர்த்தர் யாரை கொண்டு செய்யணும்னு திட்டம் வச்சிருக்கிறாரோ அவங்களை கொண்டு மாத்திரம் தான் செய்வார். ஆமென். கோரேசை குறித்து கர்த்தர் சொல்றாரு, கோரேஸ் என் மெய்ப்பன், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான், எனக்கு பிரியமானதை எல்லாம் அவன் செய்வான். தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் முன் குறித்தாரோ அவர்கள் மாத்திரமே ராஜ்யத்திற்கு கொடுக்க முடியும், ராஜ்யத்தின் பணிக்காய் வேலை செய்ய முடியும், ஊழியம் கூட செய்ய முடியும். கொடுப்பதே ஒரு பெரிய ஊழியம், ஆலயத்தை கட்டுவது ஒரு பெரிய ஊழியம். அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, அவன் என் மெய்ப்பன் என்று சொல்கிறார். நம்ம நினைக்கிறோம் புதிய ஏற்பாட்டில் தான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மெய்ப்பர், போதகருங்கிற 5 ஊழியம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அதெல்லாம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் சில பேர் தீர்க்கதரிசி அழைத்திருந்தாரு. வெளிப்படைய ஒருத்தனை பார்த்து சொல்றாரு, கோரேஸ் என்னுடைய மெய்ப்பன், he is my shepherd. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தை கர்த்தர் யாருக்கும் தரல. அந்த பாக்கியத்தை பெற்ற ஒரு சில பேர் இங்க இருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். உங்க கையில் அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நீங்க ஒரு ஆத்மா கூட சத்தியம் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல ஜெபக்கூட்டம் நடத்துறீங்க, ஜெபக்கூட்டம் நடத்துறீங்கன்னா ஏதோ எதாச்சும் நடக்குன்னு நினைக்காதீங்க. அதை அசட்டையா செய்யாதீங்க, அசால்ட்டா செய்யாதீங்க, ஏனோதானு செய்யாதீங்க, வேண்டா வெறுப்பா செய்யாதீங்க. ஏன் தெரியுமா? இதை விரும்புகிற நபரெல்லாம் செய்ய முடியாது. தேவனால் ஏற்படுத்தப்பட்டவங்க தான் தேவ சித்தம் செய்வார்கள். ஆமென். தேவனால் முன் குறிக்கப்பட்டவங்க தான் தேவ சித்தம் செய்வார்கள். எல்லாராலும் எல்லா வேலையும் செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். சொல்லுங்க, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அவர் நமக்கு தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபம். இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணலாமா?